வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒன் பாட் ரெசிபி பார்க்க போறோம். ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியஸ்ட் அண்ட் பெஸ்ட் சைட் டிஷ் மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா. குருமா நம்ம நிறைய விதத்துல பண்ணுவோம். ஆனா இது ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப மசாலா எல்லாம் இருக்காது, கொஞ்சம் நல்ல மைல்டா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லா காய்கறிகளும் சேர்த்து பண்றதுனால நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த ஒன் பாட் மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஈஸியாவும் குவிக்காவும் ஒரு ஒன் பாட் குருமா பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இது கொஞ்சம் பொரிஞ்சாதான் இதோட ஃபிளேவர்ஸ் நமக்கு எண்ணெயில மிக்ஸ் ஆகும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீளமா கட் பண்ணியிருக்கேன். நீங்க பொடி பொடியா கூட கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிப்போம். இதுல ஒரு பிஞ்சு சால்ட் போட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், அதே நேரம் டேஸ்டாவும் இருக்கும். வெங்காயம் வதங்கறதுக்குள்ள நம்ம குருமாவுக்கு அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். 1 இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 முந்திரி. முந்திரி பருப்பு சேர்க்க வேண்டாம் அப்படின்னா பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல். இது ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம கொரப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து இந்த கோர்ஸ் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். வெங்காயம் பாருங்க நல்லா சாஃப்டா கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. நான் 7-8 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி, ஒரு கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த காய்கறியை நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய்கறி எல்லாம் வதங்கிட்டு இருக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். உப்பு ஈவனா காய்கறியோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். காய்கறி எல்லாம் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி சேர்த்துக்கிற இந்த தேங்காய் பேஸ்டும் இந்த காய்கறிகளும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். 1 கப்பு தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு பாருங்க. நமக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கணும். இதுல நான் ஒரு 150 ml தண்ணி விட்டுருக்கேன். இது இப்போ 1 கொதி வரட்டும். பாருங்க, 1 கொதி வந்தாச்சு. இந்த ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடியை மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ குக்கர் மூடியை திறந்துடலாம். பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா வெந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. இது சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம் இது எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கும். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நம்ம கொஞ்சம் இதுல வெந்நீர் விட்டோம்னா கரெக்டா இருக்கும். கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். இந்த ஒன் பாட் மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா எவ்வளவு குவிக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் இன்னைக்கு சப்பாத்தியோட சர்வ் பண்ண போறேன். அதனால நான் கொஞ்சம் திக்கா பண்ணிருக்கேன். ஒருவேளை ஆப்பம், இடியாப்பம் அதோட அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டான சப்பாத்தியோட இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். செம்ம டேஸ்டா இருக்கு. கம்மி மசாலா சேர்த்திருந்தா கூட இந்த டேஸ்டும் ஃபிளேவரும் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல மைல்டா, அதே நேரம் நல்லா வாசனையாவும் இருக்கு. ஃப்ரெஷ்ஷான தேங்காயை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். காய்கறிகள் ரொம்ப அதிகமா இல்லாம கொஞ்சம் மினிமமா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும். சில பேருக்கு ரொம்ப கரம் மசாலா எல்லாம் பிடிக்காது இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டா இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் சோம்பு சேர்த்திருக்கேன். அவரோட சோம்பு வாசனை பிடிக்காதுன்னா அதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்திருக்கிற காய்கறிகள் இல்லாம காலிஃபிளவர் இருந்தா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா தண்ணியா பண்ணிட்டோம் அப்படின்னா இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும்.
ஒரு ஈடு இட்லி நமக்கு வேகறதுக்குள்ளேயே இந்த குருமா வந்து ரெடி ஆயிடும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த 1 pot சிம்பிளா டேஸ்டியா பண்ணக்கூடிய மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமாவை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.